கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். தானியேல் 2:29 பாபிலோன் தேசத்து ராஜாவுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இப்போ நான் ஆட்சி பண்ணுறேன், தேசத்தில் நான் ராஜாவாக இருக்கிற எல்லாம் நடக்கிறது, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் தான் ஒரு சொப்பனத்தை காண்பித்து இனிமே என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்து கொள்ள செய்கிறதை தானியேலின் புஸ்தகம் 2 வாசிக்க முடியும். தானியேல் என்ற தேவ மனிதர் தான் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறார். அப்போது நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், இனி என்ன சம்பவிக்கும்? இயேசுடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க, இனிமேல் என்ன சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய 2ஆம் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24 கேட்டாங்க 3 அப்போ நமக்குள்ள அந்த கேள்வி இருக்கணும். நம்ம இன்னும் இந்த உலகத்தில் 1000 வருஷம் வாழ போகிறோன்னு நினைக்காதுங்க. இன்னும் 1000 வருஷத்தில் அந்த உலகம் தாங்காது. அடுத்து வேகமான நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் உண்டாக போகிறது. அது என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாருக்குள்ள இந்த ஆவல் இருக்கணும், இனி என்ன இந்த உலகத்தில் நடக்க போகிறது. இயேசுவே சொன்னார், காலத்தை நீங்கள் நிதானிக்கணும். நீங்கள் காலத்தை நிதானிக்க வேண்டியது அவசியம் என்று இயேசுவும் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது, எந்த காலத்தில் வாழுகிறோம், இனி என்ன நடக்க போகிறது என்பதை தெளிவு நமக்கு இருக்கணும். சரியா? அப்போ முதல்ல தானியேல் 2 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் அந்த சிலை, ஒரு பெரிய சிலையை தரிசனத்தில் அந்த ராஜா பார்க்கிறார். அந்த சிலை எப்படி இருந்ததான் பாருங்க. தானியேல் அதை விவரித்து சொல்லுகிறார். 32-33 பாருங்க. 31 சொல்லுகிறது, அது பெரிய சிலையா இருந்ததாம், மிக பிரம்மாண்டமான பெரிய சிலை. அந்த சிலையின் தலை பொன்னினாலும், அந்த சிலை பொன்னினால செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய மார்பும் அதனுடைய புயங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய வயிற்று பகுதியும் தொடை பகுதி வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பிரம்மாண்டமான சிலை. அதில் 5 பகுதிகள், தலை, மார்பு, புயங்கள், வயிறு, தொடை, கால்கள், பாதங்கள், 5 பகுதிகள், 5 உலோகங்களால் அது காணப்படுகிறது. கடைசியில் பாதங்கள் மாத்திரம் பாதி இரும்பு பாதி களிமண் என்று சொல்லப்படுகிறது. இது என்னது? அது சிலை, அதில் பொண்ணு வெள்ளின்றீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இனி சம்பவிக்க போகிறது என்ன என்பதை ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தி தானியேல் அதை விளங்க பண்ணி அதெல்லாம் நடந்தது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதும் இந்த தரிசனத்தில் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அர்த்தத்தை தானியேல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது 37 பாருங்க. 37 தானியேல் சொல்ல, ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் அவர் உமது கைகளில் ஒப்பு கொடுத்தார். உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான தலை நீரே. அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா உலகத்தின் பெரும் தேசங்களை தன் ஆளுகைகளை வைத்திருந்தார்.
நிறைய அவர் பல தேசங்கள் அவருக்கு அடிமையாக இருந்தார். அவர் தான் பல தேசங்களுக்கு ராஜாவார். அப்போ நீர் தான் பொன்னால் ஆன தலை என்று அவருடைய ராஜ்யம். தலை பொன்னினால் செய்யப்பட்டது. பாபிலோன் பேரரசு, பாபிலோன் பேரரசை அது குறிக்கும். இன்றைக்கு நாட்களில் ஈராக் தேசம்தான் பைபிள் காலத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட தேசம். அது ஒரு செழிப்பான தேசமாக இருந்தது. அங்கே நதிகள் ஓடுகிற செழிப்பான பகுதி. அதனால் அவங்க அதுதான் அந்த பொன் என்பது பாபிலோன் பேரரசு. ராஜ்யங்களை குறிக்கும். இந்த 5 ஒவ்வொரு ராஜ்யங்களை குறிக்கும். பாபிலோன் பேரரசு உலகத்தின் பெரும்பகுதிகளை ஆளுகை செய்தாங்க. அந்த ராஜ்யத்தை குறிக்கும். 2வது பாருங்க, உமக்கு பின்பு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்பதாய் சொல்லுகிறார். பின்பு பூமியிலெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3வது ராஜ்யம் தோன்றும் அப்படின்னு அதை பற்றிலாம் நீங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். முதலாவது தலை பொன், அதுதான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். அது பாபிலோனிய பேரரசு, அதனுடைய ராஜ்யம். 2வது வெள்ளி, மார்பும் புயங்களும் உள்ள வெள்ளி, அது மேதிய பாரசீக அரசு, அந்த அரசை குறிக்கும். பெர்சியா அரசை குறிக்கும். இவங்களுக்கு பிறகு இவங்க ஆட்சி வந்தது. இவங்க உலகத்தின் பெரும்பகுதி ஆளுகை செய்தாங்க. அது பெர்சியா ராஜ்யம் என்பது ஈரானை குறிக்கும். பெர்சியா என்று சொல்வது இன்றைக்கு ஈரானை குறிக்கும். அவங்க தான் அடுத்து பெரிய ஆட்சி பண்ணினாங்க. 3வது வைரம் தொடை வெண்கலம், வைரம் தொடை வெண்கலமாக இருந்தது. வெண்கலத்தை மாதிரி உறுதியான ஒரு ராஜ்யம். அது கிரேக்க பேரரசு, கிரீக் எம்பையர், அதாவது கிரேக்க பேரரசு. கிரேக்க பேரரசை உருவாக்குனது யாரு? தி கிரேட் மகா அலெக்சாண்டர் என்கிற ஒரு மனிதர் கிரேக்கிலிருந்து எழும்பினார். அவர் கிமு 334, கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர். கிமு 334 படையெடுக்க தொடங்கி உலகம் முழுவதையும் ஒரே ஆளுகைகளை கொண்டு வரணும்னு சொல்லி அலெக்சாண்டர் யுத்தங்களை செய்து பல தேசங்களை வசப்படுத்தி விட்டார். சின்ன வயசில் யுத்தம் பண்ண ஆரம்பித்து உலகத்தின் பெரும்பகுதியை தன்னுடைய ஆள்கையிலே கொண்டு வந்து விட்டார். அது கிரேக்க பேரரசு. கிறிஸ்துவுக்கு 334 இருந்து அந்த அரசு துவங்கினது. அவர் போன இடத்துலலாம் கிரீக் என்கிற லாங்குவேஜ் மொழியை பரப்பினார். அதனால் இயேசு வாழ்ந்த காலத்திலேயும் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் உலகத்தின் பெரும்பகுதியில் அது கிரேக்க மொழி பேசப்பட்டது. இப்போ எப்படி ஆங்கில மொழி எல்லா இடத்திலும் பேசப்படுகிறதோ அதே மாதிரி கிரேக்க மொழி பேசப்பட்டது. அந்த அலெக்சாண்டர் போகிற இடமெல்லாம் கிரேக்க மொழியை பரப்பினார். அதனால தான் வேத புஸ்தகத்தின் புதிய ஏற்பாடு கிரீக் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில் எழுதி வெளியிடப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய காலத்தில் அலெக்சாண்டர் அடுத்த பேரரசு. அவர் வெண்கல மாதிரி யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லமையோடு, அலெக்சாண்டருடைய படை வருதுன்னா எல்லாம் நடுங்கிடுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அவருடைய பேரரசு இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது. இதுதான் பார்க்கிறோம். அடுத்து 4வது கால்கள். 4வது அது இரும்பாக இருந்துச்சான். அதுக்கு ஒரு சொல்லப்படுகிறது 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாக இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னபன்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று பைபிளில் இருக்குது. இது ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசை குறிக்கும். ரோம பேரரசு ரோமை மையமாய் கொண்டு உலகம் முழுவதும் ஜூலியஸ் சீசர் அப்படிலாம் வாசிக்கிறதில் ரோம பேரரசர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த ரோமர்கள் தான் உலகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி பண்ணினார்கள். அவங்கள எதிர்க்க யாரால முடியாது. இரும்பு மாதிரி ஸ்ட்ராங், நொறுக்கி போட்டுருவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அடிமைகளாக அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல ஒப்பு கொடுத்தவங்களும் இந்த ரோம கவர்னர் தான். அவருக்கு தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம், வேறு யாரும் செய்ய முடியாது. இவங்க ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் ஆசியா கண்டத்தின் பெரும்பகுதியிலும் இந்த ரோமருடைய ஆட்சி நடைபெற்றது. ரோமாபுரியை மையமாக வச்சு இது ரோம பேரரசை தான் இந்த இரும்பு குறிக்கும். 5வது கடைசியான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது பாதங்கள். 43வது வசனம் பாருங்க, தானியேல் 2 அதிகாரம் 43 வசனம். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க.
நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீர். இதான் கடைசி. கால்கள், பாதம் பாதி இரும்பு பாதி களிமண், அந்த மாதிரி கண்டீர். அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். முன்னால் இருந்த அரசாங்கம்லாம் யாரு கூட காம்ப்ரமைஸ் கிடையாது, தனித்து நின்றாங்க. அப்போ கிரேக் அலெக்சாண்டர்னா எல்லாரும் அவருக்கு கீழே, அவ்வளோதான். ரோம சாம்ராஜ்யம்னா எல்லாரும் சீசரு கீழே. சீசரை தான் ஆண்டவர்னு சொல்லணும், லார்ட் என்று சொல்லணும். அவங்க அதான் சட்டம், அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும். ஆனால் இப்போ கடைசியாய் காணப்படுகிற இரும்பும் களிமண்ணும் உள்ளது பாதம். இதுதான் கடைசி பேரரசு. அவங்க சம்பந்தம் கலப்பார்கள். களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அதான் சொல்ல, இரும்பு களிமண் ஒட்டுமா? இரும்பு களிமண்ணை சேர்த்து வச்சா ரெண்டும் அப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒட்டாது. அது மாதிரி தான் கடைசி காலம், கடைசியில் நடக்கிற இந்த பாதத்தில் கடைசி பேரரசு ராஜ்யங்கள் எப்படி இருக்கும்னா, இந்த இரும்பு களிமண்ணை மாதிரி ஒட்டாது, ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும், ஒட்டாது. இன்றைக்கி உலகத்தை பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் பாருங்கள், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். உலக அளவில் நீங்கள் யோசித்து பாருங்க. இப்போ இந்தியாவும் சீனாவும் தலைவர்கள் ஒன்றா பேசிக்கொள்ளுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. அங்கே இங்கே எம்பசி வச்சுக்கொள்ள, அங்கே எம்பசியெல்லாம் வைப்பாங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒட்டுமா? உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒட்டாது. ஒட்டுற மாதிரி வெளியே தெரியும். பாகிஸ்தான், இந்தியாவை அவங்க இங்கே வருவாங்க, இங்கே அவங்க போவாங்க, இங்கே அவங்களுடைய அரசாங்க ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும், அங்கே நம்ம ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்றா சந்திக்கும் போது கை குலுக்கி வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க. ஒட்டுன்னு நினைக்கிறீங்க, ஒட்டாது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அரசாங்கங்கள் தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் இன்றைக்கு உலக அளவில். இப்போ அமெரிக்கா கூட எத்தனையோ நாடுகள் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும், எல்லாமே மாதிரி தானே தவிர ஐக்கியப்படாது. என்ன இரும்பு களிமண்ணு ஒட்டாது. இப்போ சீனா கூட அமெரிக்கா கூட ஒன்றா ஃபோனில் பேசிக்கிடுவாங்க, எல்லாம் அப்படி வெளிப்படையாக காமிப்பாங்க. ஒன்றை ஒட்டுன்னு நினைக்கிறீங்க, ஒட்டாது. எல்லா நாடுகளுமே அப்படி தான். எல்லா தேசங்களையும் நீங்கள் கூர்ந்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லா தேச அரசாங்கங்களை பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணுமான ஒரு ராஜ்யம், அந்த ஆளுகை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற. தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, அமெரிக்கா, ரஷ்யா, எல்லா நாட்டிலையுமே இதான் காரியம். அப்போ இரும்பு களிமண்ணு ஒட்டாது. கடைசி காலம் பாதம். இந்த காலத்தில் இப்படி தான் அரசாங்கங்கள் இருக்கும், ஆளுகைகள் இருக்கும். இதைத்தான் இந்த சிலை மூலமாக இனி என்ன சம்பவிக்குன்னு வெளிப்படுத்தி. அப்போ இப்போ நம்ம எந்த காலத்தில் வந்திருக்கிறோம்? கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஃபைனல் பாதத்தில் இரும்பும் களிமண்ணு ஒட்டாத காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேசத்தில் மாத்திரம் இல்லை, ஊழியத்திலே பாருங்கள், ஊழியர்கள் ஐக்கியம் அப்படிம்பாங்க. பேருக்கு தான் ஐக்கியம் இருக்கும், ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், எவஞ்சலிஸ்ட் ஃபெலோஷிப், ஊழியர் ஃபெலோஷிப், பேரில் தான் ஃபெலோஷிப் இருக்கும், ஒட்டாது. ஒன்றா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இருதயம் ஒட்டாது. இன்றைக்கி அதான பார்க்குறேன். ஒரே சர்ச்சுக்குள்ளே பாருங்களேன், ஒரே சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க, 2 டீம் இருக்கும், ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த காலம். அதைத்தான் இந்த ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி அன்னைக்கே காமிச்சிட்டார். அப்போ நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். இதில் அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். 6வதாக ஒன்று நடக்க போகுது, ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இனிமேல் வரப்போகிற ஒரு ராஜ்யம், அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ 5வது ராஜ்யம் தலைமாறு ஒன்றா கடந்து இப்போ 5வது காலத்தில் வந்துட்டோம். இரும்பும் களிமண்ணும் ஒட்டாத அந்த அரசாங்கம் நடக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இனிமே ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் என்னக்கு செய்யும் பாருங்க. 34, 35 வசனம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை பாருங்க. ரொம்ப முக்கியம், எல்லாரும் கவனிங்க. அந்த வசனத்தை பாருங்க. தானியேல் சொல்றார், நீர் இந்த தரிசனத்தில் இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. எல்லாம் கவனிங்க. தரிசனத்தில் ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அப்படியே வானத்தில் புரண்டு எங்கே தாக்குது பாருங்க. தலையை தாக்கலை, மார்பை தாக்கலை, கால்களை தாக்கலை, பாதம், இரும்பும் களிமண்ணும் இருக்கிற அந்த பாதத்தில் மோதி
நொறுக்கி போட்டது. அப்போ அந்த கல் எப்போ வரும்? இந்த ஆட்சி காலத்தில் வரும். இந்த களிமண்ணும் இரும்பும் போன்ற ஆட்சிகள் நடக்கும் இல்லை, அரசாங்கங்கள். அந்த டைமில் இந்த கல் புரண்டு வந்து தாக்கி எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு விடும் சொல்லிட்டு, என்ன கல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலை, இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்திற்கு மூளைக்கல்லாக இருக்கிறவர் இயேசு என்ற வார்த்தை பைபிள் எழுதப்பட்ட அந்த கல், இயேசு கிறிஸ்து என்கிற பலத்த கல் வந்து மோதி அடித்து எல்லாத்தையும் நொறுக்கி போடும். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அந்த கல் வந்து அந்த பாதத்தில் மோதி சிலையை நொறுக்கி போட்டு விட்டது. அதெல்லாம் காணாமல் போய்விட்டது. இப்போ அந்த கல் பெரிய பர்வதம், மலை, உலகம் முழுவதையும் மூடியிருக்கிற பிரம்மாண்டமான பர்வதமாய் மாறி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது? கடைசி காலத்தில், இந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில், இந்த மாதிரி இரும்பும் களிமண்ணாதும் சேராதபடி ஒட்டாதபடி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் இயேசுவாகிய கல் புரண்டு வந்து அதை தாக்கி அதெல்லாம் அழிஞ்சி முழு உலகத்திலும் ஒரு ராஜ்யம் உண்டாகும். அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அதுதான் அழியாத ஒரு ராஜ்யம். இனி ஒரு அரசாட்சி வரப்போது, ஒரு அரசாங்கம். இயேசு கிறிஸ்து தலைவராயிருந்து ஆட்சி பண்ண போகிற ஒரு அரசாங்கம், ஒரு முழு ஆளுகை அவர் மூலமாய் வரப்போகிறது. தானியேல் 2:44 பாருங்க. தானியேல் 2:44 பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் எந்தெந்தைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அல்லங்க, இதுக்கு முன்னால் இருந்த ராஜ்யங்கள் அழிந்தது. பாபிலோன் பேரரசு அழிந்தது, பெர்சியா பேரரசு அழிந்தது, கிரேக்க பேரரசு அழிந்தது, ரோம சாம்ராஜ்யம் அழிந்தது. எல்லாமே அழிந்து போனாரு. ஆனால் இனிமே வரப்போகிற இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். அழியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனங்களுக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ எந்தெந்தைக்கும் இருக்கும். இயேசுவின் ராஜ்யம்தான் கடைசி காலத்தில் வரப்போகிற ராஜ்யம். அது எந்தெந்தைக்கும் இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய உள்ளம் கதறுதில்லை? லஞ்சம், ஊழல், அநியாயம், கொலை, கற்பழிப்பு, துன்மார்க்கம் பெருகிவிட்டார். பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? நம்ம என்ன எதிர்காலம்? எப்படி? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. யாரை நம்பி வாழ்வது? ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறோம்ல. இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்டது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இதுதான். எந்த நாட்டுக்கு போனாலும் மக்களுடைய பரிதாபமான நிலைமை இதுதான். உலகம் முழுவதும் இந்த நிலைமை. இப்போ எல்லாருடைய உள்ளமும் ஒரு சமாதானம் உள்ள தேசம் வராதா, பரிசுத்தம் உள்ள தேசம் வராதா, ஆசீர்வாதமான ஒரு ஆளுகை வராதான்னு ஏக்கம் எல்லாருக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போதான் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாகிய இயேசுவை அனுப்பி ஒரு முழு தேசத்தையும் அவருடைய ராஜ்யம் ஆளுகை செய்ய போகிறது. அவரது நிலையான ராஜ்யமாக இருக்கும். அப்போ தான் சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் மகிழ்ந்திருக்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் அல்ல, செல்வந்தர்கள் மாத்திரம் அல்ல, பதவியில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற ஒரு சமாதானமான ஒரு ஆளுகை இந்த உலகத்தில் வரப்போகிறது. இனி சம்பவிக்க போகிற காரியம் இதுதான். பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பார்த்தீங்களா? 45ஆம் வசனத்தில் தானியேல் சொல்றாரு, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இப்படிதான் நடக்கும். இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க. அன்றைக்கு சொன்ன மாதிரியே
பாபிலோன் பேரரசு இருந்தது, அப்புறம் பெர்ஷிய பேரரசு வந்தது, அடுத்தது கிரேக்க பேரரசு வந்தது, அப்புறம் ரோம பேரரசு. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லி சொப்பனத்தில் காண்பித்து எழுதி வைத்தார். கடைசி காலம் எப்படி இருக்குன்னா இரும்பும் களிமண்ணும். நீங்களே யோசித்து பார்த்தீங்களா? சபைக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது, மாநிலத்திலையும் அப்படி தான் இருக்குது, ஒரு தேசத்தின் ஆளுமையிலும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் களிமண்ணும் இரும்பும் ஒட்டாது. ஆனால் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். பாதம் களிமண்ணாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட பாதம் நீ ஒட்டாது. அப்படி தான் இன்றைக்கி எல்லா மாநிலத்தின் நிலைமை அப்படி தான் இருக்குது, எல்லா தேசத்தின் நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒன்றா இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்வாங்க. இரும்பும் களிமண்ணும் ஒன்றா இருக்கிற ஒட்டாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிற ஒரு காலம். அதுக்கு தான் எழுப்புதல். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறதுனால நடக்கிற சம்பவங்களை கவனித்து பார்க்கணும். சீஷர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது, இனி என்ன சம்பவிக்கும்? இயேசுவிடத்தில் கேட்குறாங்கல்ல, வருகைக்கு அடையாளம் என்ன? அப்போ இனி என்ன சம்பவிக்கும்? இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி காரியம் நடக்குதா? இனி என்ன சம்பவிக்கும்? இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்களை கவனமாக பார்த்தா ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது, ஒரு பக்கம் பஞ்சம் உண்டாகி இருக்கிறது, அப்போ ஒரு பக்கம் கொள்ள நோய் பரவுது, எபோலா கொள்ள நோய் பரவுது, பலவிதமான கொள்ள நோய்கள், விதவிதமான நோய்கள் பரவுகிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள், சீக்கிரமாய் வருகிறார் என்பதை நாம் அதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆனால் அதற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், நான் அந்த காலத்தை குறித்த சிந்தையோடு வாழணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த மகனோடு மகளோடு நீர் பேசி இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. தகப்பனை, உம்முடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள, தன்னை அர்ப்பணித்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் கூட இருந்து நடத்துகிறபடியினால் சரியான பாதையில் நடத்துகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியான சிந்தையும் நோக்கமும் உண்டாயிருக்கட்டும். அதற்காக இவளை பலப்படுத்தும். ஒவ்வொருவர் மீதும் அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி அவளை வருகையில் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். ஆவியானுடைய கிரியைகள் தொடர்ந்து அவளுக்குள்ளே பலமாய் வெளிப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன். தகப்பனை, அப்படி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இவளில் வியாதிப்பட்ட பலவீனப்பட்டவளை தொடும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கேன்சர் வியாதி மறையட்டும். ஆஸ்துமா வியாதி விலகட்டும். நரம்புகளில் எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நீர் அவளை மகிழ பண்ண நம்முடைய கரம் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.